ஃப்ரிட்ஜில் மீந்து போன மீன் குழம்பு வைக்கிற காலம் போயிட்டு உயிரோட இருக்க மீனை வளர்த்துற காலமே வந்துருச்சு. மீனும் ஃப்ரிட்ஜில் போட்டு வளர்க்கணும்னா இப்படி நாசமா இருக்க ஃப்ரிட்ஜ் டேங்கை கொஞ்சமாச்சும் க்ளீன் பண்ணாதான் வளர்க்க முடியும். அதனால நானும் என் ஃப்ரெண்டு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போய் ஃப்ரிட்ஜை தூர் வர ஆரம்பிச்சிட்டோம். நான் கையில நாருலாம் வச்சிருக்கிறத பார்த்து நான் என்னமோ க்ளீன் பண்ண நினைப்பீங்க. ஆனா என்னோட என் ஃப்ரெண்டு தான் பயங்கரமா தேய்ச்சி கழுவிக்கிட்டு இருந்தேன். நான் வீடியோ எடுக்கிறேங்கிற சாக்கில் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நம்மளால கழுவுறதுல பயங்கரமான ஸ்பெஷலிஸ்ட் போல. அங்க பாருங்க எப்படி அழுக்கா இருந்ததை தேய்ச்சி சுத்தமா கழுவிட்டான். அப்படியே சைடு கேப்ல எண்ணெயும் கொஞ்சம் கழுவி ஊத்துனா எந்த வேலையும் செய்ய மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு சரி அதை விடுங்க, அது வேற விஷயம். நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போவோம். என்னோட கையில இருக்க இந்த கவரை ஏதோ பொக்கிஷம் மாதிரி கடைசி 2 வீடியோவா காட்டிட்டு இருக்கேன். அதுல என்ன இருக்குன்னு கடைசியா இந்த வீடியோல தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் கப்பீஸ் 3 வாங்கிட்டு வந்தேன். ஒரு மேல் 2 ஃபீமேல் சாண்டா கிளாஸ் கப்பி, அதாவது கப்பி ப்ரீடிங்காக வாங்கிட்டு வந்தது. அதுக்கு ஒரு தனி டப் செட்டப் நம்ம பண்ணிட்டோம். ஃபிஷ்ஷோட சேர்த்து நான் கொஞ்சம் ஃபாக்ஸ் டெயிலும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்து நம்ம வாங்கிட்டு வந்த கவர்ல என்ன ஃபிஷ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மாலி ஃபிஷ் தான் இருந்துச்சு. இது ஒரு 7 பேர் வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். எத்தனைன்னு சரியா தெரியல. டெம்பரேச்சர் செட் ஆகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு அப்புறம் கடைசியா ரிலீஸ் பண்ணியாச்சு. இந்த கவர்ல இருந்து ஃபிஷ்ஷை ரிலீஸ் பண்றதை பாக்குறதுக்கே எவ்வளவு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்குல்ல. இது உங்களுக்கும் பிடிக்கும்னா இன்னும் எங்க வெயிட் பண்றீங்க? இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடலாம்ல. அப்படியே நம்ம சேனலுக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. பாய்.